இப்ப இவர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல. என்னயா நீங்க மனுஷங்க? இந்த புரணி பேசுற கூட்டணி கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறேன். நீங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து அவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா இப்படின்னு கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே தவிர மக்களுக்காக நீங்க என்னத்த பண்ணினீங்க? ஒரு எம்மும் புடுங்கல. அதாவது போன ஆட்சியில நம்ம ஸ்டாலின் ஐயா ஆட்சி பண்ணும்போது அவர் சட்டசபையில உட்கார்ந்ததும் நம்மளுக்கு தெரியாது, சிஎம் சீட்ல உட்கார்ந்ததும் நம்மளுக்கு தெரியாது. அவரு கொடுத்த அறிக்கையெல்லாம் வந்து 6 மாசம் கழிச்சுதான், 6 மாசம் வரைக்கும் சட்டசபை நடக்குதானே தெரியாது. 6 மாசம் கழிச்சுதான் 5 பவுன் மட்டும் தள்ளுபடி, 5 பேருக்குள்ள வச்சவங்களுக்கு தான் தள்ளுபடின்னு ஏதோ தள்ளுபடிங்கிற பேர்ல பண்ணாரு. 2 வருஷம் கழிச்சுதான் 1000 ரூபாய் மகளிர் உதவி கொடுத்தாரு. எல்லாமே ஆட்சிக்கு வந்து உட்காந்து அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சு 6 மாசம் கழிச்சு தாப்பா இந்த மக்களுக்காக சில வேலைகள் செய்யறதுக்கு இறங்குனாங்க. அப்பெல்லாம் இந்த மக்களுக்கு கண்ணே தெரியலையாமா, காதும் கேட்கலையாமா. இப்ப இவர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல. என்னயா நீங்க மனுஷங்க? கொஞ்சம் அவகாசம். அதுக்குள்ள இதெல்லாம் உருப்படாத ஆட்சி, இந்த ஆட்சியெல்லாம் சரி வராது, இதெல்லாம் கலைஞ்சு போயிடும், இதெல்லாம் வந்து அரசியல் தெரியாதவன் அப்படி இப்படி. விஜயண்ணா ரொம்ப பாவம். அதாவது அரசியலே தெரியாதவங்க இன்னைக்கு அரசியல் பத்தி, குழந்தைக்கு கூட அரசியல் தெரியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜயண்ணா வந்து சிஎம் சீட்ல உட்கார்ந்த பிறகு டெய்லி சட்டசபை என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியுது, குழந்தைக்கு தெரியுது. யாருக்கு அரசியல் பண்ண தெரியல? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்படிதான் தெரிஞ்சுச்சா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே, கொஞ்சமாவது சிந்திங்க. இன்னும் வந்து பழைய புராணமே தயவு செஞ்சு பாடாதீங்க. சரிப்பா, ரைட்டு, அட்லீஸ்ட் 1 இயர் வெயிட் பண்ணியாவது பாருங்கப்பா, எங்க தலைவர் ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு. வெயிட் பண்ணங்காட்டி உட்கார்ந்த உடனே தப்பு தப்பு தப்புங்கிறீங்க. வணக்கம், ரவிகாந்த் பேசுறேன். இன்னைக்கு நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான். இல்ல, ஆளாளுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே சிஎம் விஜய் பத்தி. நீங்கெல்லாம் சுய நினைவோட தான் இருக்கீங்களா? இல்ல, நான் தெரிஞ்சே கேட்கிறேன். சில பேர் சொல்லுங்க நான் தெரியாம கேட்கிறேன், நான் தெரிஞ்சே கேட்கிறேன். நீங்கெல்லாம் நிஜமாவே சுய நினைவோட இருக்கீங்க. சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ ஒரு கண்டிஷன், ஆளாளுக்கு 4 பக்கமும் சேர்த்து போட்டு பின்னு 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 பின்னுன்னு பின்னிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மனுஷன் மூஞ்சில அந்த ஒரு சிரிப்பு திருக்கு பாருங்க. மாவனை உங்களுக்கு எல்லாரும் வைக்க போறான் அவன் வேட்டு. அதுதான் எங்க சிஎம் விஜய். பிகாஸ் நீங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து அவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா இப்படின்னு கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே தவிர மக்களுக்காக நீங்க என்னத்த பண்ணினீங்க? ஒரு எம்மும் புடுங்கல. ஆனா இவர் வந்திருக்கார், வந்து கழித்து போட்ட அண்ணிலேருந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நிறைய பல விஷயங்கள், நிறைய பல திட்டங்கள். இதுல வந்து மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து மக்கள் வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றாங்கன்னு ஒரு டயலாக் வேற விடுறாங்க. டேய் ஏன்டா டேய், ஒண்ணு சுயமா பேசணும், இல்லைன்னா யாருன்னா எழுதி கொடுத்தாங்கன்னா அதையாவது ஒழுங்கா படிக்கணும். ரெண்டுத்துக்குமே அறிவில்லை. அப்புறம் ஏன்? சிஎம் விஜய் வாழ விடுங்கள், அவர் ஆட்சி நடக்கட்டும், அவர் ஆட்சி தொடங்கட்டும். அவரால் மக்களுக்கு நன்மையை தவிர எந்தவித தீமையும் கிடையாது. ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் சிஎம் விஜய். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகே, ப்ளீஸ். உங்களுக்கே தெரியும், நீங்க பேசுறீங்களா வீடியோ எல்லாமே, அதை நீங்களே ரீப்ளே பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், டே ஆமாட்டா இவ்வளவு பொய் சொல்லியிருக்கோமா அப்படின்னு. ஏன்? ஒரு சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலத்துல இட் வாஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு சோசியல் மீடியா எங்க இருக்கு, எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் ஏன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கல, போ 4 படம் பண்ணு, அதுலயாவது உருப்படுற வழியை பாருங்க. ஓகே, தேவையில்லாம தெரியாத விஷயத்துல மூக்கம் நுழைக்காதீங்க. ஓகே, வாழ்க சிஎம் விஜய். ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஹிம், நாட் ஓன்லி மீ. அவரை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே அவரை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவரை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் அவரோட குழுவை சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகே, பை.